இந்த வீடியோவில் நாங்கள் இந்த குறும்பார்வை இந்த குறைபாடு கண் குறைபாட்டுக்குள்ள யூனிட் 3 ஃபிசிக்ஸில் பார்த்து கொண்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. குறும்பார்வை என்று சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ஆரம்பத்தில் அதாவது ஒரு சுவதேகி மனிதனுக்கு பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தனாங்க. அந்த அடிப்படையில் சேமிப்புள்ளி அண்மை புள்ளி என்ற விவரங்கள் எல்லாம் போன வீடியோவில் பார்த்து நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குறைபாடு, இந்த குறும்பார்வை குறைபாடு எப்படி இருக்கும்னா, அதாவது சேமிப்புள்ளி முடிவிலும் பார்க்க குறைவான தூரத்தில் இருக்கும். இந்த சேமிப்புள்ளி முடிவிலும் பார்க்க குறைவாக காணப்படும். இதை ஞாபகத்தில் குறைவாக காணப்படும். இதை ஞாபகத்தில் நாங்கள் நிலைநிறுத்துறதுக்கு பார்த்தோம்னா, இந்த குறைவு இங்கே குறும்பார்வை கூறுக்கு இங்கே குறைவு. அப்போ இதில் சேமிப்புள்ளி என்ற விவரத்தை பார்த்தோம்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். வேற கருத்துன்னு சொன்னால், இந்த முடிவிலிருந்து வர்ற கதிர்கள் என்ன செய்யும்னு சொன்னால், முடிவிலிருந்து வர்ற கதிர்கள் முடிவில் இருந்து வரும் கதிர்கள் என்ன செய்யும்? வரும் கதிர்கள் விழித்திரைக்கு முன்பாக என்ன செய்யும்? முன்பாக குவியும். இதனால விழித்திரையில போய் எங்களுக்கு அந்த பிம்பம் பெறப்படாது. சரிதானே? இந்த விழித்திரையில பிம்பம் பெறப்படாது. அதுக்கு முன்பாகத்தான் குவியும். சரி, இதை நாங்க கதிர் வரிப்படத்துல பார்த்தோம்னா, கதிர் வரிப்படம் இந்த குறைபாடுடைய வர்ற இதை பார்த்தோம்னா, கதிர் வரிப்படம் கண் அமைப்பு இருந்துன்னு சொன்னா, முடிவிலிருந்து கதிர்கள் வருமாக இருந்தால் பிறகு என்ன செய்யும்? முன்னுக்கு குவிய பார்க்கும். இப்படி வார கதிர்கள் இப்படித்தான் கதிர்கள் போகும். சரிதானே? ரைட். இதனால இவருக்கு அந்த தெளிவு கிடைக்காது. இதை நாங்கள் நிவர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் என்ன செய்யறது? இந்த இதை கொஞ்சம் அதாவது குவியத்தின் நீளத்தை நாங்கள் என்ன செய்வோம்? கூட்ட போகிறோம். அப்போ இப்படி கண் இருந்தால் இந்த கண் அமைப்புக்குள்ள நாங்கள் குழிவு வில்லியை பயன்படுத்தி இந்த வருகின்ற கதிர் இப்படி வருகின்ற கதிரண்டா நாங்கள் இதை விரித்து இங்கே அனுப்புறது. பிறகு இங்கேருந்து வர கதிரையும் விரித்து நாங்கள் இங்கே அனுப்பி பிறகு இவரை என்ன செய்கிறது? இங்கே குவிய வைக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே என்ன செய்யும்? ரைட். அவருடைய செய்மை புள்ளியில் அந்த குறைபாட்டுடைய செய்மை புள்ளியில் கொண்டு இந்த பிம்பத்தை விழுத்தும் போது இங்கே தெரியும். அப்போ இந்த துண்டு என்னவா இருக்கும்? குறைபாடு உடையவருடைய செய்மை புள்ளியா இருக்கும். குறைபாடு உடைய கண்ணின் செய்மை புள்ளியாக இருக்கும். அப்படி குறைபாடு உடைய கண்ட செய்மை புள்ளியில இதை கொண்டாந்து விழுத்துற மூலம் நாங்க என்ன செய்யலாம்? தெளிவான ஒரு பார்வை பெறதுக்கு பார்க்கலாம். குழி வில்லையை பயன்படுத்துவோம். சரி, இதுல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா உதாரணம் ஒன்று பார்ப்போம். உதாரணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு 400 சென்டிமீட்டர் செய்மை புள்ளி உடைய கண் பார்வை உள்ளவருக்கு ஏற்படும் குறைபாடு என்ன? அதை நிவர்த்தி செய்வதற்குரிய வில்லை இன் வகை குவிய தூரத்தை கணிக்க.
சரி. இப்ப எங்களுக்கு தந்தாங்க சேமி புள்ளி வந்து 400 சென்டிமீட்டர்ல இருக்குதாம். கண் பார்வையுடைய ஒருவருக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. ஆகவே இப்படியானவருக்கு நாங்க என்ன வில்லையை பயன்படுத்த இவ்வளவு குவிய தூரத்துல பயன்படுத்தணும் என்று நாங்க கணிக்க வரும். சரி, இப்ப என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இவருக்கு நாங்க 400 சென்டிமீட்டர்ல தான் அவர் என்ன இருக்குது, 400 சென்டிமீட்டர்ல தான் அவருடைய குவிய, அதாவது சேமி புள்ளி இருக்குது. அப்ப எப்படி 400 சென்டிமீட்டர்ல வர்ற சேமி புள்ளி இருக்கிறபடியா, இவருக்கு முடிவிலியில் இருந்து வர கதிர்களை, உதாரணமா நாங்க இப்படி ஒரு வில்லையை வைக்கிறோம். அது என்ன வில்லைன்னு தெரியாது, அதனால நான் இப்படி ஒரு வில்லையை நான் கீறுறேன். வில்லையை வச்சா இவருக்கு வர முடிவிலில் இருந்து வர கதிர்கள் சரிதானே. அப்ப இந்த முடிவிலில் இருந்து வர இப்படி கதிர்களை இது தலைமையை வச்சு கொண்டோம்னா இதுல ஒரு முடிவிலில் இருந்து வரது கதிர்கள், இதுலயும் இந்த கதிர்கள் வருது. இப்படி வார கதிரை இந்த இதுல விழுத்தி சரிதானே, இதை விரிவடைய செஞ்சா, இதை விரிச்சமாக இருந்தா இப்ப என்ன செய்யும்னா, இந்த விரிவடைஞ்ச கதிர்கள் இங்க ஒரு இடத்துல சேரும். அப்ப இப்படி ஒரு அமைப்பு தான் இதுல வரணும். இந்த கேள்வியில எங்களுக்கு எந்த இதன்னு தெரியாதானே, அதனால அப்ப என்ன செய்யணும், இங்க முடிவிலிருந்து வருது. ஆகவே இதுக்கு என்ன செய்ய, இந்த இந்த வில்லைக்கு பாவிச்சோம்னு சொன்னா இது என்னவா இருக்கும், ஜூவா இருக்கும். வந்த கதிர்கள்ற பிம்பம் எங்க விழுது, எங்களுக்கு இங்க விழுது. அப்ப பிம்பம் எவ்வளவு தூரத்துல விழப்போகுது, இவர சேமி புள்ளியில விழணும். எவ்வளவு, 400 சென்டிமீட்டர்ல இந்த சேமி புள்ளியில விழணும். அப்ப அது என்னவா இருக்கும், அது வந்து எங்களுக்கு V ஆக இருக்கும், அதுவும் பிளஸ் ஆ இருக்கும். அப்ப இந்த வில்லைக்கு வில்லைக்கு ஒன்றுங்கள் V ஒன்றுங்கள் U சமன் ஒன்றுங்கள் F பாவிச்சோம்னா, இங்க V வந்து என்ன, பிளஸ் 400 மைனஸ் இது என்ன செய்யும், முடிவிலியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுங்கள் F என்று பார்க்கலாம். அப்ப இது பூஜ்ஜியமாக F சமன் என்ன வரப்போகுது, ரைட், இது பிளஸ்லயே இருக்குது. ஆகவே என்ன வரப்போகுது எங்களுக்கு, பிளஸ் 400 சென்டிமீட்டர் வரும். இந்த பிளஸ் வரபடியா இது என்ன செய்வோம், இது ஒரு எங்களுக்கு குழிவு, அந்த குறிவழக்கின்படி குழிவு இல்லை என்று எங்களுக்கு நாங்க தரத்தை கண்டுபிடிக்கலாம். குவிய தூரம் வந்து குவிய தூரம் எவ்வளவா இருக்கும், 400 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இப்படி ஒரு இதை பார்க்கலாம். அடுத்தது இது எந்த வகைக்குரிய, இவருக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, எங்களுக்கு வந்து செய்மை புள்ளி தான் எங்களுக்கு குறைவா இருக்குது. அப்ப செய்மை புள்ளி குறைவா இருந்தா அதை என்ன சொல்லுவோம் நாங்க, அது குறும்பார்வை. செய்மை புள்ளி குறைவாக இருக்கிறபடியா, அதாவது செய்மை புள்ளி வந்து என்ன சொல்றது, முடிவிலியிலும் குறைவு. இதான் காரணம். அதனாலதான் இதற்கு குறும்பார்வை என்று நாங்க சொல்றோம். சரிதானே, ரைட். அடுத்த ஒரு குறைபாடு நாங்க படிக்கும்போது பார்த்த நாங்கள் முதலாவது இதுலேயே அந்த குறைபாடு என்னன்னு சொன்னா வெள்ளெழுத்து என்று சொல்றது. அடுத்தது வந்து வெள்ளெழுத்து. ரைட், வெள்ளெழுத்து என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, இது எப்படி ஏற்படும் எங்களுக்கு, அந்த வயது போன பிறகு அந்த குவியத்தின் திறன் குறைகிறது. அதாவது கிட்ட உள்ள பொருள் குவியத்தின் திறன் குறைகிறது. வெள்ளெழுத்து எப்படி ஏற்படும்னு சொன்னா, அதாவது 40 50 வயதுக்கு பின் என்ன செய்யும்னு சொன்னா, அதாவது வயதுக்கு பின் அவர் கிட்ட, அதாவது கிட்ட உள்ள பொருட்களினுடைய குவிவு திறன் வந்து பொருட்களில் இருந்து வரும் கதிர்களின் குவித்திறன் வந்து குறைவடைகிறது. சரிதானே, அதாவது கதிர்களின் குவிவு திறன் என்ன செஞ்சுமா, குறைகிறது. அதனாலதான் இந்த வெள்ளெழுத்துன்றது உருவாகுது. அப்ப அப்படி குவித்திறன் குறைகிறதால என்ன நடக்கும், கூடுதலாக நாங்க பார்க்கணும், தெளிவா பார்க்கணும்ன்றதுக்காக கூட நாங்க வில்லையை நாங்க இது செய்யும் போது முதல்ல என்ன வரும்,
கண்ல வலி வரும், வலி ஒன்று உருவாகும். அடுத்தது வந்து மங்கலான ஒளியில பார்வை குறையும். மங்கலான ஒளியில வந்து பார்வை வந்து குறையும் அல்லது சிரமமாக இருக்கும். அடுத்தது வந்து தெளிவாக பார்க்க முடியாது. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம், இப்ப கிட்ட உள்ள பொருட்கள் பிரச்சனையா இருக்கபடியா இதுக்கு பொருத்தமான அதாவது பொருத்தமான வில்லையை பயன்படுத்தி என்ன செய்யறது, வில்லையை பயன்படுத்தி இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். அதுல கருத்து என்னன்னா, முதலாவது வந்து கிட்ட உள்ள பொருளை பார்க்கறதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப கிட்ட உள்ள பார்க்குற பொருள் நாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன வரப்போதும், உண்மையிலேயே டிரெக்டாவே நாங்க சொல்லுவோம் என்ன, அது ஒரு அண்மை புள்ளிக்கு அப்ப நீள்பார்வையினுடைய குறைபாட்டோட சேர்ந்து போகும். ஆனா இருந்தாலும் இது வந்து கிட்ட உள்ள பொருள் இருந்து பார்க்குற தெளிவில்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையிலேயே கண் வலி மங்கலான ஒளி பார்வையில பார்க்க இயலாம இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். நேரடியாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப வெள்ளெழுத்து என்பது ஒரு குறைபாடு. அடுத்த குறைபாடு பார்ப்போம். அதுல 4வது குறைபாடு, இறுதியான குறைபாடு, சிலபஸ்ல உள்ளது. முக்கியமான குறைபாடு என்ன, புள்ளி குவியமின்மை. இது பிசிக்ஸ் ரீதியா நாங்க நிவர்த்திக்கக்கூடிய வழி இருக்குது. புள்ளி குவியமின்மை. ரைட். இது முக்கியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து வில்வன் படலத்தோட இது சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. ஆகவே நாங்க வில்லைகள் வந்து சரியான வில்லைகளை பயன்படுத்தி இதிலிருந்து நாங்க ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப வில்வன் படலத்துல என்ன செய்யும்னு சொன்னா, வில்வன் படலம் வந்து முறிவு மேற்பரப்பு வந்து வளைகிறது. அதாவது வில்வன் படலத்தின் முறிவு மேற்பரப்பு வந்து வளைந்து காணப்படுது. வளைந்து காணப்படுறது. அப்ப எப்படி வளைந்து காணப்படும்னா, கிடையும் நிலைக்குத்து தளத்துல வித்தியாசம் உருவாகிறது. எப்படி வளையும்னா, கிடை நிலைக்குத்து தளம் வந்து தளத்துல வந்து வித்தியாசம் ஏற்படுவதால் என்ன நடக்க போகுது, ஏற்படுவதால குவிய கோடுகள் வந்து தெளிவான பிம்பத்தை உருவாக்காது. அதாவது குவிய கோடுகள் வந்து தெளிவான பிம்பத்தை உருவாக்காது. அப்படி இருக்கிறதால, தெளிவான பிம்பத்தை உருவாக்காம இருக்கிறதால கண் வந்து இப்ப தெளிவான பிம்பத்தை உருவாக்காது. இப்ப அடுத்த விஷயம் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த இந்த இப்படியான புள்ளி குவியமின்மையில என்ன நடக்கும்னா, சேய்மை புள்ளி அண்மை புள்ளி இரண்டும் வந்து மாறுபட்டு காணப்படும். சேய்மை புள்ளி அண்மை புள்ளியும் என்ன செய்யும், ஒரேடியா மாறுபட்டு காணப்படும். அந்த கருத்துன்னு சொன்னா, எங்களுக்கு சேய்மை புள்ளி அல்பா, அண்மை புள்ளி வந்து 25 சென்டிமீட்டர்ண்டா இது ரெண்டுமே மாறி இருக்கும். அதாவது சில அண்மை இதுவும் மாறி இருக்கும், இதுவும் மாறி இருக்கும். ஒரேடியா ரெண்டு பக்கம் மாறி இருக்கிறது தான் புள்ளி குவியமின்மையில உள்ள விஷயமா இருக்கும். இதுக்காக நாங்க பயன்படுத்துறது உருளை வில்லைகளை பயன்படுத்தி இதை நிவர்த்தி செய்யலாம். உருளை வில்லைகளை பயன்படுத்தி இதை நிவர்த்தி செய்யலாம். இது வந்து எந்த காலத்திலையுமே ஒரு காலத்திலையும் இது சம்பந்தமான கேள்விகள்
வரையில் நான் எம்சிக்குள்ள மட்டும் கனகாலங்களுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இதில் நாங்கள் எஸ்ஏக்கு வரக்கூடிய மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. அந்த கேள்வி ஒன்றை நாங்கள் செஞ்சு பார்ப்போம். உதாரணமாக ஒரு கேள்வி ஒன்று எஸ்ஐக்குரிய வரக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று. எக்ஸாம்பிள் என்ன கேள்வின்னு கேட்குறாங்கன்னா, குறைபாடு உடைய ஒருவருக்கு சேய்மைப்புள்ளி 100 சென்டிமீட்டரும் அண்மைப்புள்ளி 20 சென்டிமீட்டரும் ஆக காணப்படுமாயின் அவர் பார்வை வீச்சு முடிவில் தொடக்கம் 25 சென்டிமீட்டர் வரை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய இல்லாட்டி பெறுவதற்கு அணிய வேண்டிய வில்லையின் வகை குவிய தூரம். முக்கியமான கேள்வி இது. எப்படியுமே இப்படி கேள்வியாக வந்தது மிக மிக குறைவாக இருக்கிறது. சரி, இந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆகவே இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு ரெண்டும், அதாவது சேமி புள்ளியும் மாறுது, அண்மை புள்ளியும் மாறுது. ஆகவே இதனுடைய குறைபாடு என்னென்று பார்த்தோம்னா, குறைபாடு புள்ளி குவியமின்மை. குறைபாடு என்னது? புள்ளி குவியமின்மை. அப்ப எப்படி இந்த குறைபாட்டு வரைபடம் கேட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? ரைட், இப்படித்தான் இருக்கும். இப்ப கண்ணில் நேரடியாக புள்ளி குவியமின்மை எப்படி உருவாகும்டா, அண்மை புள்ளியிலையும் பிரச்சனை, சேமி புள்ளியிலையும் பிரச்சனை. அப்போ ஒரு முடியிலிருந்து வர கதிர்களாக இருந்தா அந்த கதிர்கள் என்ன செய்யும்? ரைட், முதல்ல முன்னுக்கே இப்படி முறிஞ்சிரும். அப்ப இந்த கதிர்கள் இப்படி முறிஞ்சிரும். அதே இது ஒரு அண்மை புள்ளின்னு சொல்லும்போது இது 25 சென்டிமீட்டர் அண்மை புள்ளியிலிருந்து ஒரு கதிர் வருமாக இருந்தால் அந்த கதிர்கள் என்ன செய்யும்? இதை விட்டு மேலே போய் வெளியில தான் முறிய பார்க்கும். இந்த கதிர்கள் என்ன செய்யும்? மேலே போய் வெளியே தான் முறிய பார்க்கும். அதாவது 2 அம்புக்குறி போட்டிருக்கேன்னா இந்த இதுல இருந்து வர கதிர்கள் ரெண்டையும் நான் ஒரேடியாக கிரிட்டேன், ரெண்டு தனித்தனியாகவும் கேட்டுக்கிறலாம். சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இதுக்கு ரெண்டையுமே இப்ப இது ஏன் இப்படி இந்த புள்ளி குவியன்மை வந்தா இங்கேயும் குவியும் இங்கேயும் குவியும், இது ரெண்டையும் ஒரேடியா குவிய வைக்கிற நேரத்துலதான் இது என்ன செய்யுது? ஒரு தெளிவில்லாத பார்வையை உருவாக்க வெளிக்கிடுது. அப்ப புள்ளி குவியமின்மையில தெளிவில்லாத பிம்பம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த 2 குவியங்கள் உருவாகிறது. அதான் புள்ளி குவியமின்மைன்னு சொல்றாங்க. அதாவது இரு குவியங்கள் உருவாது, 2 குவியங்கள் உருவாருது. அதுக்குதான் அந்த தளம் கிடையும் நிலைக்குத்து தளத்துல பிரச்சனை வருது. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன வில்லையை நாங்க பயன்படுத்துறோம்னு சொன்னா அது உருளை வில்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப உருளை வில்லை என்ன நடக்கும்? ஒரு பக்கம் ஒரு வில்லை, அதாவது ஒரு என்ன புலி வில்லை, குவி வில்லை, 2 வில்லையுமே சேர்ந்த மாதிரியான உருளை வில்லைகள் உருவாகும். அப்போ உருளை வில்லைகள் அது ரெண்டையுமே பயன்படுத்தக்கூடிய மாதிரியாக இருக்கும் உருளை வில்லைகள். சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? முதலாவது சேமி புள்ளியை சரி செய்ய யோசிக்கிறோம். சேமி புள்ளி எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு அது குறைபாடுடையதுக்கு 100 சென்டிமீட்டர்னு இருக்காங்க. நாங்க என்ன செய்யணும்? இதை சரி செய்யணும்னா என்ன செய்யும்? இது குறைபாடு. இனி சுகதேகியான ஒரு ஆளுக்கு சேமி புள்ளி எவ்வளவு இருக்குது? முடிவிலி. அப்ப முடிவிலிக்கு கொண்டு போகணும். அப்ப இவருக்கு என்ன செய்யணும்? அப்ப முடிவிலிக்கு வராது. அப்ப முடிவிலிருந்து வாரத என்ன செய்யும்? 100 சென்டிமீட்டருக்கு கொண்டு போய் விடணும். அப்ப முடிவிலிருந்து வாரது என்ன செய்யணும்? 100 சென்டிமீட்டர் கொண்டு விடணும். அப்ப முடிவிலிருந்து வாரதுன்றது என்னவா இருக்கு எங்களுக்கு? ரைட், அது பொருள் தூரமாக இருக்கும். இது என்னவா இருக்கும்? பொருள் தூரமா இருக்கும்.
இது இது வந்து என்னவா இருக்கும், அதாவது இதுக்கு கொண்டாந்து விடுறது பிம்பத்தூரமா இருக்கும். அவர செய்மை புள்ளின்னு சொல்லும்போது பிம்பத்தூரமா இருக்கும். அப்ப அதுக்கு நாங்க இந்த சமன்பாட்டை பயன்படுத்தினோம்னா நேரடியாக இது வந்து எதிர் திசையிலான இருக்க போது, ஆகவே 100 பிளஸ் ஆகவே இருக்கும், மைனஸ் இது முடிவிலியா இருக்கும், ஒன்றுங்க லெஃப்ட் வந்து வரும். ஆகவே எஃப் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், எஃப் வந்து நேரடியாக 100 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். அப்போ இது பிளஸ் ஆகவே இருக்கிறதால இதில் வந்து என்ன குழிவு வில்லையே இதில் பயன்படும், இதில் குழிவு வில்லையாக பயன்படும். இப்போ இது செய்மை புள்ளியை நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாச்சு. எவ்வளவு, குவி வந்து 100. இப்போ இதே மாதிரி இந்த 100லேயே குழிவு வில்லையிலேயே எங்களுக்கு இது கிடைக்குதா என்று பார்ப்போம், இது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது சரி, இப்போ அண்மை புள்ளியை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம். அண்மை புள்ளியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போகிறோம். அண்மை புள்ளி குறைபாடு உடையவருக்கு எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். ஆனால் உண்மையான சுகதேவிக்கு எவ்வளோ வருது அண்மை புள்ளி, 25 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யணும், 20 சென்டிமீட்டரில் இருக்கிற அதாவது என்ன சொல்றது, ரைட், இப்போ ரைட் 25 சென்டிமீட்டர் கொண்டு போகணும். ஆனால் எங்களுக்கு என்ன தெரியணும், இந்த 100த்தான் இங்கே நாங்கள் கொண்டு வர போகிறோம். அப்போ எடுத்தது வந்து சரியாக 25 சென்டிமீட்டருக்கு வருதா, இப்போ இது வந்து கட்டாயம் என்ன செய்யணும், யூ வந்து எங்களுக்கு என்ன வரணும், 100ஆக வர வேணும். இது என்ன செய்யணும், பிம்பம் 20ல் கொண்டு விடணும். ஏன்னா அவர் அண்மை புள்ளியெல்லாம் கொண்டு விடணும், 25ல் இருக்கு 20 கொண்டு விடணும். அப்போ இது 100 சரியாக வருதா என்றது முதல்ல சரி பார்த்த பிறகுதான் நாங்கள் இது முடிவான ஆக்சுவலான இதுக்கு வந்து சேரலாம். அப்போ அதான் ஒன்றுங்கள் வி சமன் ஒன்றுங்கள் வி ஒன்றுங்கள் யூ சமன் ஒன்றுங்கள் எஃப் என்று போட்டு இந்த யூ இந்த 25 வருதாண்டு பார்ப்போம் முதல்ல, அதான் முக்கியம். அப்போ இதில் ஒன்றுங்கள் வி எவ்வளோ வரப்போகுது, எங்களுக்கு ப்ளஸ் தான் 20 மைனஸ் ஒன்றுங்கள் யூ சமன் ஒன்றுங்கள் இதில் இது என்ன சொல்லுவாங்க, குழிவில்லை வந்தால் என்ன வரும், ப்ளஸ் தான் வரும் எங்களுக்கு. ஆகவே இதில் என்ன இருக்கும், 100 வரப்போகுது. சரிதானே, 100 வருது, 100 வருது. ஓகே ரைட். அப்போ இப்போ இதை நீங்கள் சுருக்கி பார்த்தோம்னு சொன்னால் யூ வந்து கட்டாயமாக 25 சென்டிமீட்டர் எங்களுக்கு கிடைக்கும். சரியா, அப்போ கிடைக்கிறபடியால் நாங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், இந்த வில்லையே முழுமையாக பயன்படுத்தலாம். இந்த குறைபாடு அப்போ என்ன செய்யும், உருளை வில்லையா இருக்கணும், உருளை வில்லை. சரியா, உருளை வில்லை. அதோட கருத்து என்ன சொன்னா, இந்த உருளை வில்லை என்ற எந்த வில்லையா யூஸ் பண்ணுவோம், இது குழி வில்லை. குழி வில்லை, இப்போ உங்களுக்கு குழி வில்லைன்னு சொல்லிட்டு குழி வில்லை. குவியத்தூரம் எவ்வளவா இருக்கும், குவியத்தூரம் 100 சென்டிமீட்டராக இருக்கும். இதுதான் தேவை. இதுதானே, இதுதான் தேவை. இப்படி ஒரு கேள்வி வந்து இத்த வரையில் வராதபடியால் இது ஒருக்கா செஞ்சு பார்க்கலாம், முக்கியமான விஷயமா இருக்கும். இதில் வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம், இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது இந்த ஃபோன் நம்பருக்கு. அதோட உங்களுக்கு வேறு ஏதாவது செக்ஷன்ஸ் தேவைன்னு சொன்னால் அந்த செக்ஷனும் சொன்னீங்கன்னா இதுக்குரிய நாங்கள் இந்த செக்ஷனை வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு செஞ்சு போடலாம். கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸாக இருந்தாலும் 2 பாடத்துலையும் நீங்கள் செஞ்சு போடக்கூடிய மாதிரி, அதாவது வீடியோ தயாரித்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, நன்றி.